உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தின் 15வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நற்செய்தியாக லூக்கா நற்செய்தியின் 10வது அதிகாரத்திலிருந்து இறைவசனங்கள் 25 முதல் 37 முடிய இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்றைய நாளின் நற்செய்தியிலே நமக்கு இந்த நல்ல சமாரியன் என்கிற கதையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த கதை, நல்ல சமாரியன் என்கிற கதை. இயேசு இந்த கதையை ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தோடு இந்த கதையிலே பல கேள்விகள், பல திருப்பங்கள், பல சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பல எதிர்பார்ப்புகள், பல அதிர்ச்சி நிறைந்த தகவல்கள், இதையெல்லாம் சேர்த்து ஒரு சிறிய கதையில் அழகாக கொடுக்குறார். பாருங்கள், இயேசுவை இந்த நற்செய்தியில் தொடக்கத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசுவை சோதிப்பதற்காக ஒருத்தர் வரார். யார்? ஒரு மனிதர் வரார். அவர் யாருன்னா, அவர் திருச்சட்ட வல்லுனர், திருச்சட்ட அறிஞர். இப்போ திருச்சட்ட அறிஞர்னா அவர் நார்மலாக ஏன்னா இரண்டு சட்டங்கள் இருக்கு இல்லையா, சிவில் லா, கேனன் லா அப்படின்னு இருக்குது. சிவில்னால்னா நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், பட்டதாரின்னு சொல்கிறது. அதே போல் கேனன் லா அப்படின்னா ஒரு மதத்துடைய அதனுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறவர். இவர் திருச்சட்ட அறிஞர். அப்படின்னா திருச்சட்டம்னா திருச்சபைக்கு, அதாவது மதத்திற்குரிய, அந்த யூத மதத்திற்குரிய சட்டத்திட்டங்களை நன்றாக கற்று தேர்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர், வல்லுனர். அப்படின்னா என்ன, அவருக்கு சட்டங்கள் எல்லாம் தெரியும். அந்த மறைநூலை கரைத்து குடித்து வச்சுருப்பவர் ஒரு சட்ட வல்லுனர். இப்போ அவருக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சு திடீர்னு அப்படின்னு பார்த்தா, இயேசுக்கிட்ட நான் நிலை வாழ்வை எனதாக்கி கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார். யார் கேட்குறது? சட்டத்திட்டங்கள்லாம் அறிந்து தெரிந்த ஒரு வல்லுனர் கேட்குறார். இயேசு அவருடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிறார். அவரு சொல்கிறார். இயேசு உடனே அதுக்கு பதில் சொல்ல, நிலை வாழ்வு பெறணுமா, அதுக்கு இந்த இது செய்ய, இதை செய்ய, அதை செய்ய. நம்மளாம் ஒரு சில நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுருப்போம் இல்லையா. தலைவலிக்குது, என்ன தெரியல அப்படின்னு சொன்னோம்னா உடனே என்ன சொல்லுவாங்க? அப்படியா, மாத்திரை போடு, தைலம் படவு, அதை பண்ணணும், உடனே இமீடியட்டாக அதுக்கு ஒரு மருத்துவ பதில் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இயேசு அந்த மாதிரி சொல்லாமல் அவர் என்ன கேட்குறாரு? நீ வல்லுனர் தானே, திருச்சட்ட வல்லுனர், திருச்சட்ட அறிஞர், உனக்கு தெரியாதா? பைபிளில் இறை வார்த்தையில் என்ன கொடுத்துருக்கு, நிலைவாழ்வு பெறனுக்கு என்ன கொடுத்துருக்கு, நீயே சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் அந்த பதிலை கரெக்டாக சொல்கிறார். என்னன்னு? திருச்சட்டத்தில் இப்படி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சக்தியோடும் அன்பு செய்வாயாக. ரெண்டாவது, உன்னையே நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வாயாக அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னார். கரெக்டாக சொன்னார். இயேசு அதை பார்த்து வேந்துடுறாரு. பரவாயில்ல, நல்ல டாக்டர் தான், நீ இறையொள் வல்லுனர் அப்படிங்கிறது, திருச்சட்ட வல்லுனருங்கிறதுக்கு சரியான ஆள் தான், கரெக்டாக சொல்லிட்டேன், அதே செய்யி அப்படிங்கிறார். அதே செய்ய, உனக்கு நிலைவாழ்வு தானே வேணும். நிலைவாழ்வுக்கு இது விவிலியத்தில் இருக்குது, சட்டத்தில் இருக்குது, அது உனக்கு தெரியுது. அதை செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சுல, உனக்கு நிலைவாழ்வு கிடைக்கணும் இல்லையா. கடவுளை அன்பு செய்ய, உனக்கு அடுத்தவன அன்பு செய்ய, முடிஞ்சு போச்சே அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஆனால் பாருங்கள், இப்போ லூக்கா நற்செய்தியில் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. மீண்டும் அவரை சோதிப்பதற்காக, தன்னை நல்லா பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிறதுக்காக இந்த சட்ட வல்லுநர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரெண்டு பதில் சொன்னார் இல்லையா. முதல் பதில் உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக, முதல் கட்டளை. ரெண்டாவது கட்டளை, உனக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்வாயாக, உன்னையதே நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்வாகங்கிறது ரெண்டாவது கட்டளை. இப்போ இந்த வல்லுநருக்கு என்ன சந்தேகம்னா, முதல் கட்டளையில் சந்தேகம் இல்லை. கடவுளை அன்பு செய்வாக, முழு உள்ளத்தில் எப்படி அன்பு செய்கிறது, முழு ஆன்மாவோடு இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கேள்வி கேட்கல. இவர் நேராக ரெண்டாவது இதுக்கு வந்துட்டார். ரெண்டாவது கட்டளைக்கு என்ன சொல்கிறாரு? இப்போ நான் என்னுடைய அயலான அன்பு செய்யணும் இல்லையா, எனக்கு அடுத்து இருப்பவர் அன்பு செய்யணும் இல்லையா, எனக்கு அடுத்து இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. இது என்னென்னா, அவர் ரொம்ப பெரிய அறிவாளி, பெரிய சட்ட வல்லுநர் இல்லையா. அப்படி முறுக்கெல்லாம் கேள்வி கேட்டு இயேசு எப்படியாவது இது பண்ணலான்னு பார்க்குறாரு.
இப்போ எனக்கு அடுத்து இருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறார். யார் எனக்கு அடுத்து இருப்பவர்? ஒருவேளை இந்த மனிதர் யார் எனக்கு அடுத்து இருப்பவர்னு கேட்டால், யூதர்களின் முறைப்படி ஒரு சட்ட வல்லுநர் இந்த கேள்வியை கேட்குறாருன்னா அவர் மனசில் என்ன இருக்குன்னா, யார் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறாங்களோ, யார் மோசையினுடைய சட்டத்திட்டங்களை அப்படியே கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள தான் நீ அவங்க தான் உனக்கு அடுத்து இருப்பவர்கள், அவர்களை நீ அன்பு செய்யணும் அப்படின்னு இயேசு சொல்லுவாருன்னு நினச்சார். ஏன்னா யூதர்களுக்கு மற்றவங்களாம் அது முக்கியம் இல்லை. யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ, சட்டத்தை பின்பற்றுறாங்களோ, தெளிவாக இருக்கிறாங்களோ அவங்க தான் கடவுளுக்குரியவர்கள், அவர்கள் தான் விண்ணுலகை அடைய முடியும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பிரியமானவர்கள், அதுக்கு பதிலாக பாருங்கள், இயேசு ஒரு அழகான கதையை சொல்கிறார். இந்த கதையில் இயேசு தொடங்கும் போது ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செய்வதா சொல்கிறார். இப்போ எருசலேமிலிருந்து எரிக்கோ, அந்த ஒருவர் யாருன்னு தெரியாது. அது யாராக வேணா இருக்கலாம். அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், வேற ஒருவராக இருக்கலாம், அந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், இந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அந்த நாட்டை சேர்ந்தவர், ஏதோ ஒரு அது யாருன்னு தெரியாது. அது ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் போயிருக்கிறார். அப்போ எருசலேமில் எதுக்கு போயிருப்பார்? அங்கே கோயில் இருக்குது. கோயில் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கணும். அவர் ஏதோ அந்த கோயில் காரியமாக ஒரு நல்ல காரியமாக போயிட்டு திருப்பி வந்துட்டுருக்கிறார். அப்போ எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு ஒருத்தர் வந்துட்டுருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு யூத மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டியிருக்கும். ஒரு யூதர் வந்திருக்கிறார். இப்போ அந்த வழியில் திருடர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அடித்து எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு எத்தனைன்னா ஒரு 17 மைல் கல் தூரம், 17 மைல் கல் தூரம் அது. ஏன்னா அந்த பாதையும் கொஞ்சம் சற்று கரடு முரடான பாதை, கொஞ்சம் மலை, இந்த முள்புதர், இந்த கொஞ்சம் கரடு முரடான பாதை. ஏன்னா அங்கங்கே அந்த குகைகள்லாம் இருக்கும். அதை அங்கே சாதாரணமாக மக்கள் திருடர்கள்லாம் அங்கே பதுங்கி அங்கேருந்து அந்த வழியில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள மிரட்டி உருட்டி காசு திருடுறது வழக்கமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. அது சொல்கிற இயேசுக்கும் அது புதுசு கிடையாது, அதை கேட்குற அந்த சட்ட வல்லுநருக்கும் அது புதுசு கிடையாது. இது அடிக்கடி கேள்விப்படுற ஒரு செய்தி தான், கேள்விப்படுற ஒரு நிகழ்ச்சி தான். அப்போ இயேசு அந்த நிகழ்ச்சி சொல்கிறார். இப்போ ஒருத்தர் போகிறாரு, அடிபட்டு கிடக்கிறாரு. அது யாருன்னு தெரில. ஆனால் அந்த வழியாக ஒரு குரு போகிறார். இப்போ குரு எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு வராரா, இல்லை எரிகோவிலிருந்து எருசலேம் போகிறாரான்னு சொல்லலை. அந்த வழியாக ஒரு குரு போகிறார். இந்த குரு அந்த அடிப்பட்ட மனிதனை பார்த்துட்டு வேறு அப்படியே ஒதுங்கி போகிறாருன்னு சொல்கிறாங்க நற்செய்தியில். அவர் அப்படியே பக்கத்தில் ஒதுங்கி அப்படியே ஒதுங்கி போகிறதா சொல்கிறாரு. பிரியமானவர்களே பாருங்கள், இப்போ இதை இயேசு சொல்கிறார் இல்லையா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு யூதர். யார்? சட்டத்திட்டங்களை நன்கு தேர்ந்தெடுத்த ஒரு வல்லுநர் கேட்டுனுக்கிறார், ஒரு அறிஞர் கேட்டுனுக்கிறார். இப்போ இந்த கதையில் அவர் இயேசு சொல்லும் பொழுது ஒரு குருவானவர். யார் இந்த குருவானவர்? யூதர்களை பொறுத்தமட்டில் குருவானவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்து பலி செலுத்தக்கூடியவர். அவர் தான் அந்த பேழை அமைக்கப்பட்டு இருக்கிற அந்த திருவுலத்திற்கு செல்ல முடியும், கருவறைக்கு செல்ல முடியும், அங்கு சென்று பலிகளை செலுத்த கூடிய ஒரே நபர் இந்த குருவானவர். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பது அவருடைய கட்டளை, அவர் செய்தாகணும். பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு லேவி அந்த பக்கம் போகிறார். லேவி யார்? அது குருக்களுக்கு உதவி செய்கிறவங்க. ஏன்னா அந்த 12 கோத்திரங்களில், இஸ்ராயல் மக்களுடைய 12 கோத்திரங்களில் அந்த லேவி குடும்பம் இதுக்கு ஆலய பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆலய பணிக்காகவே அவங்க ஒதுக்கப்பட்டவங்க. அவருடைய பணி என்ன? யாருக்காவது இருந்தாலும் உதவி செய்யணுங்கிறது சாதாரண ஒரு எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய ஒன்று. அப்போ ஒரு குருவானவரும் ஆலய பணி செய்யக்கூடிய ஒரு லேவியரும் எப்படி நல்ல ஒரு காரியம் செஞ்சுருக்கணும். ஆனால் 2 பேருமே ஒதுங்கி போகிறாங்க. இத்தனைக்கும் இவங்க 2 பேருமே விவிலியத்தை, பழைய ஏற்பாட்டை, அவங்களோட மோசேயின் சட்டத்திட்டங்களை நன்கு அறிந்தவர்கள். பழைய ஏற்பாட்டிலே உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்கள் எதிரிகளை மட்டுமில்லை, எதிரிகளையும் தாண்டி அவர்களுடைய விலங்குகளையும் அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா விடுதலை பயண நூலில் 23வது அதிகாரம் இறைவசனங்கள் 4, 5 இது 2 பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. கட்டளை இப்படியே சொல்லுது, உங்களுடைய எதிரிகளுடைய மாடோ ஆடோ வழி தவறி எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா அதை பிடிச்சி கரெக்டாக அந்த மனிதர்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறாங்க. யார்? உங்களுடைய எதிரியினுடைய ஆடோ மாடோ. 5வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய எதிரியுடைய கழுதை எங்கேயாவது பொதி சுக்க முடியாமல் வெயிட் தாங்காமல் படுத்துருச்சு, டயர்டாயிருச்சு அப்படின்னா அந்த கழுதைக்கு நீங்கள் உதவி செய்யணுங்கிறாங்க.
இது மோசேயினுடைய சட்டம். இது இந்த குருக்கும் தெரியும், இந்த லேவிக்கும் தெரியும், ஏன் இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற வல்லுநருக்கும் நல்லா தெரியும். ஏன் ஒரு எதிரிக்கு மட்டும் இல்லை, எதிரியினுடைய வீட்டினுடைய ஆடோ மாடோ கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அதுகளுக்கு நீ உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் மோசையோடைய கட்டளை. இப்போ இதை கேட்டார் இல்லையா, கதையை கேட்டுட்டு இருக்கிறார் இல்லையா, இந்த 2 பேரும் இப்படி பாஸ் பண்ணி போனதை கேட்ட உடனே, கதையை சொன்ன உடனே அவருக்கே ஷாக்காக இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கே அதிர்ச்சியாக இருந்திருக்கும். என்னடா அது, 2 சாமியார்களும் பண்ணியிருக்கணுமே, இவங்க பண்ணலையே, அப்போ 2 பேரும் தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு சுருக்குன்னு குத்திருக்கும். நல்ல காரியம் செஞ்சுருக்கணும், ஆனால் இவங்க செய்யலை அப்படிங்கிறது சுருக்குன்னு குத்திருக்கும். ஒருவேளை அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு சிசிடிவி கேமராவோ இல்லை யாரும் செல்ஃபோனை வச்சுட்டு இப்போ வீடியோ ஃபோட்டோ எடுக்காமல் போயிட்டாங்க. இந்த காலத்தில் இருந்திருந்தா ஒரு சாமியாரோ இல்லை ஒரு இதோ யாராவது எதுங்க அந்த பக்கம் போயிருந்தா, இல்லை ஒரு மனிதரை போயிருந்தா, ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறான், உடனே நம்ம என்ன பண்ணுறோம், உடனே செல்ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுப்போம். செல்ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே ஸ்டேட்டஸில் போட்டு அங்கே போட்டு அந்த ஒரு வீடியோவை வைரலாக்கி நிறைய லைக்ஸ் வந்திருக்கும், நிறைய கமெண்ட்ஸ் போயிருக்கும், நிறைய வியூஸ் போயிருக்கும். என்னென்னு கமெண்ட்ஸ் போயிருப்பாங்க, அந்த ஒதுங்கி போனானே அவனெல்லாம் மனிதனா, அவனெல்லாம் இருக்க இதே சரியில்லை, இப்படி இருந்தானே இப்படி ஒரு மனிதனா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்லாம் நிறைய போட்டு பயங்கரமாக வீடியோ வைரல் ஆகிருக்கும். நல்ல வேளை இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த கதையில் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, அப்படியே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த 2 மனிதர்களும் ஒதுங்கி போயிட்டாங்க இந்த கதையில். இப்போ 3ஆவதாக ஒரு ஆள் வராரு. அது யாருன்னு இயேசு கரெக்டாக சொல்கிறாரு. இப்போ அந்த வழியாக ஒரு சமாரியன் நடந்து வராருங்கிறாரு. சமாரியன் வராரு. அவர் இந்த அடிபட்ட மனிதனை பார்த்த உடனே அவர் மீது இரக்கம் கொள்கிறார். முதல்ல இரக்கம் கொண்ட உடனே அந்த மனிதனுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். காயங்களை கழுவுறாரு, துடைக்கிறாரு, அதுக்கு கட்டு போடுறாரு, மருந்து போடுறாரு. திருப்பி அந்த மனிதனை தன்னுடைய கழுதிலேயே ஏற்றி உட்கார வச்சு கொண்டு போய் மருத்துவர்கிட்ட சேர்க்கிறார். மருத்துவர்கிட்ட சேர்த்து அடுத்த நாள் அவர் மருத்துவருக்கு வந்து அந்த மருத்துவ செலவுக்கு காசெல்லாம் கொடுக்குறார். இப்படி ஒரு நல்ல எல்லா இதையும் செய்கிற ஒரு சமாரியனை பற்றி இயேசு சொல்கிறார். இப்போ சமாரியர்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, சமாரியர்களும் ஒரு காலத்தில் யூதர் மக்களாக இருந்தவர்கள். இப்போ யூத மக்கள்லாம் ஒன்றா இருந்தாங்க இல்லையா. அப்போ இயேசு பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இஸ்ராயல் மக்கள் அசீரியர்களால் வந்து படையெடுக்கப்பட்டாங்க. அசிரிய மன்னர்கள் வந்து இந்த இஸ்ராயல் மக்கள் மீது படையெடுக்கிறார்கள். அப்போ இஸ்ராயல் மக்களை வந்து அவங்க அடிமைத்தனமாக கூட்டு போகிறாங்க. அடிமைப்படுத்தி அவங்கள இஸ்ராயல் மக்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த அசிரியர்கள் மத்தியில் இந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வாங்கும்போது பல ஆண்டுகள் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும், இந்த இஸ்ராயல் மக்கள்லேருந்து ஒரு சிலர் அங்கே அந்த அசிரியர்கள்லேருந்து பொண்ணு பார்ப்பாங்க, கல்யாணம் கட்டுவாங்க. இப்படி ஒரு சிலர் வந்து அந்த நாட்டு மக்களோட கல்யாணம் திருமணங்கள்லாம் நடந்துருது கலந்துருது. அப்போ ஒரு சிலர் இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு இஸ்ராயல் மக்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் அங்கே வந்து மற்ற கலப்பு திருமணங்கள்லாம் நடந்துறதுனால இந்த கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி சமாரியர்களை ஒதுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்பட்டாங்க. அப்பையிலேருந்து இந்த இஸ்ராயல் மக்களுக்கும் கலப்படமே பண்ணாத நல்லா தெளிவாக இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த கலப்பு திருமணம் செய்து கொண்ட இந்த இஸ்ராயல் மக்களுக்கும் சமாரியர்களுக்கும் எப்பயுமே ஒத்து போகாது. 2 பேருக்குமே சண்டை வந்துக்கினே இருக்கும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இது சுத்தமான அர்த்தம் இல்லை, அவங்களாம் இதாகிட்டாங்க, அசிங்கமாயிட்டாங்க, அழுக்காயிட்டாங்க, கடவுளுடைய இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு நீங்கள் என்ன நம்ம இங்கே வந்து இப்படி இருக்கிறோம், நீங்கள் எங்களை இப்படி ஒதுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்படி 2 பேர்த்துக்கும் ஒத்து போகாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த ஒரு மனிதருக்கு உதவி செய்வதாக பார்க்குறோம். இப்போ அந்த சமாரியன் வந்து நடந்து போனார் இல்லையா, உடனே பார்த்த உடனே கீழே அடிபட்டுக்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இஸ்ராயல் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது தன்னுடைய பகையையும் தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய வெறுப்பையும் அங்கே காட்டாமல் அவர் என்ன செய்கிறார், அவர் மீது இரக்கம் கொள்கிறார். இரக்கம் கொண்டு அவருக்கு தேவையான உதவிகள்லாம் செய்கிறார். இப்போ இதெல்லாம் யார் செஞ்சுருக்கணும், தன்னுடைய இனத்தை சார்ந்த ஒரு மனிதன் இப்போ படுத்து கிடக்கிறான், அந்த சொந்த இனத்தை சார்ந்த ஒரு குரு அந்த பக்கம் போனாரே அவர் செஞ்சுருக்கணும். தான் இனத்தையே சேர்ந்த தன்னுடைய சொந்த மக்களாகிய ஒரு மனிதன் இப்படி படுத்து கிடக்கிறானேன்னு அந்த லேவி கடந்து போனார் இல்லையா, அவர் செஞ்சுருக்கணும். ஆனால் தான் இனத்தையே சேராத, தன்னை வெறுக்கின்ற, தன்னை அடிமைப்படுத்துகின்ற, தன்னையோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பிடிக்காத ஒரு மனிதர் அடிபட்டு கிடக்கிறாரு. அந்த மனிதருக்கு இந்த சமாரியன் உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த கதையை சொல்லிவிட்டு இயேசு அவர்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்குறார். இந்த 3 பேரில் யார் அந்த அடிபட்ட மனிதனுக்கு அடுத்தவனாக இருந்தார் அப்படின்னு கேட்குறாரு.
பாருங்கள், புத்திசாலி உள்ள இந்த மனிதர் கரெக்டாக சொல்கிறாரு, அவருக்கு உதவி செய்தவர் தான் அப்படிங்கிறார். யார்? அந்த அடிப்பட்ட மனிதருக்கு உதவி செய்தவர். ஆனால் இயேசு கதையை சொல்லும்போது அந்த உதவி செய்தவர் பேரை சொன்னார் இல்லையா? யாருன்னு சொன்னார்? சமாரியன் சொன்னார். ஆனால் இந்த மனிதன் அது சமாரியன் அப்படின்னு சொல்லக்கூட வாயில் கூட சொல்ல வரல. வாயில் கூட அந்த உதவி செய்த சமாரியன் தான் அப்படின்னு சொல்ல வரல, அந்த உதவி செய்தவர் தான் அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் இயேசு? நீயும் அவரை மாதிரி போய் செய், அதே மாதிரி செய், கிடச்சிரும், அதுதான் உன்னுடைய இது அப்படிங்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், எவ்வளோ ஒரு சிறிய கதையிலே எவ்வளோ ஒரு அழகான ஒரு மிகப்பெரிய கருத்துக்களை நமக்கு இயேசு இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இந்த சமாரியர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த சமாரியனை போல நாம் கடவுள் பணிக்கென்று ஓடுகிறோம், கடவுள் பணி அப்படி இப்படிலாம் இருக்கிறோம். நான் சட்டத்திட்டங்கள்லாம் இல்லை. கடவுளை அன்பு செய்ய வேண்டுவது, கோயிலுக்கு ஓடுவது, எல்லாம் செய்வது, இதையெல்லாம் அப்படியே அந்த செயல்பாடுகள் மட்டுமல்ல, மாறாக அதை நாம் மற்றவர்களை அன்பு செய்கின்ற அந்த செயல்களிலும் நாம் காட்ட வேண்டும் என்பதை தான் இந்த நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே பிரியமானவர்களே, ஏதோ நான் வார்த்தையில் மட்டும் இறைவனை அன்பு செய்பவனாக மட்டுமல்ல, ஏதோ வார்த்தையில் மட்டும் நான் மற்றவர்களை அன்பு செய்வனாக மட்டுமல்ல, மாறாக அது என்னுடைய செயல்பாடுகளிலே நான் கடவுளை அன்பு செய்வதாகவும் மற்றவர்களை அன்பு செய்வதாகவும் அது என்னுடைய செயல்பாடுகளிலே இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து அதற்கான வரங்களை கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.